Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SK8 The Infinityயோட எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் லாங்கா வந்துட்டு ஷேடோவோட பாம்ல இருந்து செம்மையா தப்பிச்சு வந்திருப்பான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ரெக்கியும் பலசெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு அப்படியே போய் லாங்கா சட்டையை பிடிச்சிட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அடிக்க வருவான் அப்படின்னு பார்த்தா நீ ரொம்பவே அமேசிங்கா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது ரெக்கி வந்து லாங்கா கிட்ட இந்த மாதிரி ஸ்கேட் பண்ணி நான் யாரையும் பார்த்தது கூட கிடையாது, லாஸ்ட்ல ஒண்ணு பண்ண தெரியுமா, அது ஏதோ ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா ஸ்னோ போர்டிங்ல ஒரு ட்ரிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். சரி நீ ரொம்பவே அமேசிங்கா ஸ்கேட் பண்ற, நான் இப்ப நீ ஸ்கேட் பண்றத பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்றான். சரி இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் அவன் டேப்லாம் சுத்திட்டு ரெடியா நிக்கிறான். நின்னுட்டு இப்போ நகர மாட்டேங்கிறான். பின்னாடி இருந்து தள்ளி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ரெக்கி வந்துட்டு தள்ளி விடுறான். அவனுமே செம ஸ்பீடா போக ஆரம்பிச்சிடான். இதை ரெக்கி ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு டேர்னிங் வருது. ரெக்கி வந்துட்டு கத்துறாட்டி அந்த டேர்னிங்ல நீ ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா லாங்க அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆப்போசிட்ல ரோடு இருக்குது. அவனும் ரோடு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண நினைக்கிறான். பட் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே போய் செம்மையா ரோல் அடிச்சு உளுந்து கிடக்குறான். ஆப்போசிட்ல பார்த்தா ரொம்ப பெரிய ட்ரக் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஐயோ போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துடுறான். அந்த ட்ரக்கு அடியில போய் நல்ல வேலை படுத்துக்கிறான். சேஃபா தப்பிச்சிடறாப்ல. அடுத்த நாள் மூக்குல டேப் எல்லாம் சுத்திட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே நேத்தே நல்லா ஸ்கேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி கேக்குறான். அது எனக்கே தெரியல நான் எப்படி அந்த அளவுக்கு நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றேன். நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஏதோ ஒரு தம்பி இருந்து அவன் ஏதோ ஓட்டு நம்பர்ல பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவனு சொல்றான். ரெக்கி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட போர்டு எனக்கு தாரியா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா கேக்குறான். எதுக்கு இப்போ உளுந்த மாதிரி அடிபட்டு சாகவா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கேக்குறான். எனக்கு இது கஷ்டம்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது, பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். சரி நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் ஸ்னோ போர்டிங் கிடையாது, இது ஸ்கேட் போர்டிங், ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும், உனக்கு இது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து கேக்குறான். நான் கண்டிப்பா பண்ணுவேன், நான் கண்டிப்பா ஸ்கேட்டிங் கத்துக்கிடுவேன், நீ எனக்கு சொல்லி தரியா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா கேக்குறான். ரெக்கி இதை பார்த்து சிரிக்கிறான். ரெக்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கேட் போர்ட்ல காலை எப்படி வைக்கணும்ன்ற பொசிஷன் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் நீ எந்த காலை அதிகமா யூஸ் பண்ணுவியோ which means ரைட் ஹேண்ட் அப்படினா ரைட் லெக்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, அதனால ரைட் லெக்க மேல எடுத்து வைக்கணும், நீ எந்த காலை அதிகமா யூஸ் பண்ண மாட்டியோ அதை தான் ஃபர்ஸ்ட் கீழ வச்சிருக்கணும், அதுக்கப்புறமா மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவனும் அதே மாதிரி தான் நிக்க ட்ரை பண்றான். பட் இந்த வாட்டி அவனால நிக்கவே முடியல, அப்படியே கீழ விழுந்துறான். ரெக்கி வந்துட்டு அவன் என்ன மிஸ்டேக் பண்ணா அப்படின்னு இப்ப சொல்லி காட்டுறான். நீ கரெக்ட்டா உன்னோட அதிகமா யூஸ் பண்ற லெக்க ஃபர்ஸ்ட் வச்சிரற, நீ யூஸ் பண்ணாத லெக்க ஃபர்ஸ்ட் கீழ தான் வச்சிருக்கிற, ஆனா அந்த யூஸ் பண்ணாத லெக்க மேல எடுத்து கொண்டு போய் வைக்கும்போது நீ யாரோ முன்னாடியே சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்க. உன்னோட கவனம் ஃபுல்லா முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கால் மேல இருக்கறனால உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஸ்ட்ரைட்லயே போயிருது, அதனால பின்னாடி பேலன்ஸ் இல்லாம தான் நீ கீழ விழுந்துற அப்படின்னு சொல்றான். அதனால நீ ரெண்டாவது கால எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தான் உன்னோட ஃபோக்கஸ் முன்னாடி இருக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டாவது கால எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீ பின்னாடி உன்னோட ஃபோக்கஸ் கொண்டு வரணும், சென்டர்ல உன்னோட பேலன்ஸ் நீ கொண்டு வந்தா மட்டும் தான் இந்த இதுல நிக்கவே முடியும் அப்படின்னு சொல்றான். அடுத்து வந்துட்டு இவன் புஷிங் சொல்லி கொடுக்குறான். ஸ்கேட் போர்ட்ல இதான் பேசிக்கான ஒரு ஸ்கில், புஷ் பண்ணிக்கிட்டே போகணும், லைக் ரன்னிங் ஓடுற மாதிரி தான், ஒரு கால் அப்படியே தரையில வச்சு தள்ளி தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நீ ப்ராப்பரா பண்ணு அப்படின்னு இதை சொல்லி கொடுக்குறான். அவனுமே இதை நல்லா பண்ணிக்கிட்டே வரான். அவங்க ஸ்கூலுக்குள்ள எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கனால அவங்க வாத்தியார் வந்துட்டு பின்னாடி துரத்தி வந்துகிட்டு இருக்காரு. ரைட்டரா இப்ப வேமா ஓடணும், வா வேமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். மத்த பசங்க எல்லாருமே மாட்டிக்காம ஓடுற ரெக்கி அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்தே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு டர்னிங்மே வருது. ரெக்கி வந்துட்டு வா இதுல இப்ப டர்ன் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்றான். டேய் இருடா நீ டர்ன் பண்ண எனக்கு சொல்லியே தரலையடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். சரி ஸ்னோ போர்டிங்ல பண்ண மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். பட் ஆனா அவனால சுத்தமா முடியல. அப்படியே போய் நேரா சவுத்லயே மோதிறான். அந்த வாத்தியார் அவனை பிடிச்சிடுறாப்ல. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. அந்த பிங்க் முடி நம்ம செரி வந்துட்டு ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் சாப்பாடு வைக்கிற மாதிரி ஒருத்தன் வரான். அந்த சர்வர் அவன் தான் வந்துட்டு அந்த பச்சை முடி, அவனோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோ. அவன் வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டர். என்னோட சூப்பரான கிளைண்ட் இவர் தான், இந்த இவர் அவனை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்ல வராரு செரியை பத்தி. அந்நேரம் ஏதோ ஒரு போன் வந்து அவர் நினைச்சு அங்கிட்டு போயிடுறாரு. அந்த புதுசா வந்து அவனோ ஒருத்தன் ஷேடோவை டிஃபீட் பண்ணனே, அதை நீ பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜோ செரியை பார்த்து கேட்கறான். நான் இப்ப வேலையில இருக்கேன், இதை பத்தி பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செரி சொல்றான். நீ என்ன வேலையில இருந்தா எனக்கு என்ன, இப்ப என் கடைக்குள்ள தானே இருக்கு, அதனால நான் என்னாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்றான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் பார்க்கும்போது மட்டும் நல்ல பசங்க மாதிரி அப்படியே அமைதியா நின்னுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்துட்டு போன்ல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த புதுசா வந்த பையன் ஷேடோவை டிஃபீட் பண்ற, ஷேடோட கால முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் கமெண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. உங்க ப்ரோ பொண்ணை பார்த்து பையன் சொல்றீங்க அப்படின்னு என்ன யாரும் தப்பா நினைச்சுக்க வேணா, அது பையன் தான் உங்க கண்ணுக்கு அப்படி பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த ஒரு பையன் பேரை நான் பொறுமையா சொல்றேன், இவனுமே ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அதே மாதிரி ஷேடோவுமே இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் வந்துட்டு ஒரு பொக்கே ஷாப்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனோட ஓனர் வந்துட்டு ஹீரோமி இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் நல்ல பையன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவான். இதுதான் ஷேடோவோட உண்மையான ஒரு ஐடென்டிட்டி. அவனோட நேம் வந்து ஹீரோமி. அப்படியே இப்ப லாங்காவோட வீட்டை கட்டுறாங்க. அவங்க அம்மாக்கு இவனோட மூஞ்ச பார்த்தோன்னே பயமாயிருது. எப்ப பாரு டெய்லி ஏதாவது டேப் சுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை ஸ்கூல்ல பசங்க கிட்ட சண்டை போறானோ இல்ல பசங்க எல்லாரும் இவனை வம்பளுக்குறாங்களோ என்னதான் நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து லாங்காவை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உன்னோட இந்த காயம் இதெல்லாம் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவன் ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறப்ப உண்மையிலேயே இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போலயே, ஐயோ எனக்கு பயமா இருக்கே, இவங்க அப்பா தான் வேண்டியது காப்பாத்தணும், ஒரு இடத்துல இப்ப நான் இருக்கிறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா போட்டோ பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் வந்துட்டு ஸ்கேட் போர்ட் பண்றேன் நான் நினைச்சு பாக்குறதோட ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீ ஸ்கேட் போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒன்றும் புரியல. ஆமா இங்க என்னோட ஃப்ரெண்ட் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்லயே ரெக்கி லாங்கா ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அவன் ஏரெல்லாம் கத்துக்கிட்டான். சோ பேலன்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ரெக்கி அவனும் கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனால கரெக்டா கொண்டு வர முடியல, கீழே விழுகிறான். சரி நான் மறுபடியும் ஒன் டைம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா போய் நிக்கிறான். அவனுக்கு அந்த நேரம் போன்ல ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அவனை அதை பார்த்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகுறான். என்ன எதுவும் ஒர்க் விஷயமா மறுபடியும் அவனுக்கு எதுவும் ரிஜெக்ட் ஆயிருச்சு, நீ இன்டர்வியூக்கு எதுவும் போகாம இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்றான். இல்ல நான் இன்டர்வியூவே அட்டெண்ட் பண்ணல, ஆனாலும் இவங்க நீ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்றாங்களா, உன் அப்ளிகேஷனை பத்தி அப்ப ரிஜெக்ட் பண்றாங்களா, எங்க உன் அப்ளிகேஷனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். லாங்காவோட எழுத்து எல்லாமே ரொம்பவே கொதறிவசமா இருக்குது. அவன் இந்த லாங்குவேஜ்க்கு புதுசு இல்லையா, அவனால அதனால ப்ராப்பரா எழுத கூட முடியல. சரி இப்ப என்ன நான் உனக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி கேட்கறான். அதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது, நான் இப்ப போற வேலையுமே ஏதாவது எழுத்து வேலையா இருந்தது அப்படின்னா என்னால அந்த வேலையை ஒழுங்கா பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா அதுவும் கரெக்ட் தான், அப்படின்னா ஒரே
ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவங்களோட மேனேஜர் கடைக்கே அவனை கூட்டிட்டு போயிடுறான். இவனை நீங்க ஃபுல் டைம் இங்கே வேலைக்கு எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு நான் ஓனர்கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தா எஸ்ரேஸ் நடக்கிற இடத்துக்கு லாங்கா வரல. எல்லா ஆடியன்ஸுமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஆனா ஷேடோ வந்துட்டு இவங்க எல்லாம் பேசுறத கேட்டு ரொம்பவே கடுப்பாகவும் செய்யறான். அந்த இடத்துக்கு பார்த்தா சரி அப்புறம் ஜோ இன்னைக்கு காலையில பாத்துருப்பீங்களா அந்த ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க. சரி வந்துட்டு அவனோட ஸ்கேட் போர்டை பார்த்துட்டு கார்ல ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அந்த ஏஎம்ஏ பார்த்துட்டு எவ்வளவு ஆங்கிள் இருக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுது. அவனும் அதுக்கேற்ற மாதிரியே போறான். என்னடா இது ஃபார்முலா போட்டு ஸ்கேட் பண்ணா அதுல என்னடா ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாறையில கையை வச்சு சூப்பரா பறந்து வர்றான். அப்படியே அவன் வந்து லேண்ட் ஆகிட்டு ஸ்கேட்டிங்ன்றதெல்லாம் ஒரு ஃபீலிங் இப்ப அதெல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா பேலன்ஸ் இல்லாம அப்படியே கொஞ்சம் தடுமாறிடுறான். போட லூசு பையல அப்படின்னு சொல்லிட்டு சரி முன்னாடி போயிடுறான். அடுத்து சரி வந்துட்டு கார்லா கிட்ட பேசிக்கிட்டே வரான். என்னடா மிஷின் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அதை மிஷின்னு சொல்லாத அதுக்கு பேர் இருக்குது அதோட பேர் கார்லா ஒழுங்கு அப்படி சொல்லு அப்படின்னு சரி சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த எஸ்ரேஷன் நடத்துற அந்த ஒரு ஆளுமே வந்துட்டு இன்னைக்கு அந்த பையன் வரல போலயே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து லாங்காக்கு ரேக்கி வந்து இன்னொரு பிராக்டிஸ் தரா. அதாவது பாட்டில் ரெண்டே வச்சுக்கிட்டு கரெக்டா இந்த பாட்டில் கிட்ட வர பண்ணி ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அவனுமே பாட்டில் பக்கத்துல வர நல்லா வந்துட்டு பாட்டில் கிட்ட ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவனால முடியல கீழே தான் விழுகிறான். லாங்கா வந்துட்டு இந்த ஆளி வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஸ்னோ போர்ட்ல இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அந்த ஸ்கேட் போர்டு வந்து நம்ம காலோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால ஈஸியாவே நம்ம மூவ் பண்ணிடலாம். எந்த வித பெருசா சேஞ்சஸ்மே இருக்காது. ஆனா இது தனியா இருக்கிறதுனால நான் தனியா ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. அதனால இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் நீ இந்த ஆளியை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு 2 மாசம் ஆச்சு. ஆனா சம்டைம்ஸ் 3 மாசம் கூட போகலாம் அப்படின்னு சொல்றான். என்னது அவ்வளவு நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா ஷாக் ஆகுறான். ஒரு வாட்டி நீ இந்த ஆளியை கத்துக்கிட்ட அப்படின்னா இது உனக்கு எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். எங்கனாலும் நீ ஸ்கேட் பண்ணலாம். உனக்கு எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஆளி இல்லாம கூட ஸ்கேட் பண்ணல நீ. ஆனா அது அந்த அளவுக்கு ஃபன்னா இருக்காது. நீ ஆளி கத்துக்கிட்ட அப்படின்னா நீ எங்கனாலும் ஸ்கேட் பண்ணலாம். இந்த உலகத்தை தாண்டி கூட எங்கனாலும் ஸ்கேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் அப்படியே ஸ்கேட் போர்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா ஜம்ப் பண்றாங்களே இந்த ஒரு ட்ரிக் தான் வந்துட்டு ஆளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ரெக்கி வந்துட்டு இப்ப லாங்காக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்றான். சரி நீ எத்தனை வருஷமா ஸ்னோ போர்டிங் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி கேட்கறான். நான் வந்துட்டு 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லாங்கா சொல்றான். என்னது அப்படின்னா 2 வயசுல இருந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு லாங்காவும் சொல்றான். அப்படின்னா உனக்கு இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் கத்துக்க அப்படின்னு ரெக்கி சொல்றான். அப்படியே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கியோட வீட்டுக்கு சாயங்காலம் கூட்டிட்டு போறான். அவன் கூட்டிட்டு போய் அவனோட ரூம்குள்ள போய் ஏதோ புக் எல்லாம் தேடி பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க தானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். லாங்காவும் அவனோட ரூம் நல்லா சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். நேரம் டக்குன்னு பார்த்தா அவனுக்கு பயமா எது பார்த்தா சைடுல ஒரு சின்ன பொண்ணு பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவன் பார்த்துட்டு பயந்துடுறான். நேரம் ரேக்கி வந்துட்டு நானாக்கா கிட்ட போ அப்படின்னு சொல்றான். அவளை எந்திரிச்சு ஓடிடுறா. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா கேட்கறான். அது என்னோட ஒரு தங்கச்சி தான்ப்பா அப்படின்னு சொல்றான். அப்போ ரேக்கியோட அம்மாவுமே வந்துட்டு நான் தான் ரேக்கியோட அம்மா உனக்கு எதுவும் தொந்தரவா இருக்கானா நான் வந்துட்டு உனக்கு இப்ப கேக் செஞ்சு தரவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. கேக் அப்ப எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 தங்கச்சியும் சந்தோஷமாயிடுறாங்க. இவனுமே என்ன சொல்றேன்னு தெரியாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அம்மாவும் கேக் செய்ய போயிடுறாங்க. நாங்க வந்து அவங்களோட அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணிடுறான். நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கேன் சாப்பிட்டு வருவேன் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அம்மாவுக்கு இதை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்குது. அப்பதான் ரேக்கி வந்து அவன் தேடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு புக்ல இருந்த ஸ்கேட் போர்டையும் இவன் கிட்ட காட்டுறான். இது பார்த்தா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வீல் வந்துட்டு 2 பக்கமே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அவன் முன்னாடி பின்னாடி அப்படியே ஸ்கேட் போர்டோட அட்டாச் ஆகி நிக்கிற மாதிரி ஒரு ரோப்புமே அவனுக்கு இருக்குது. நான் உனக்கு இதை செஞ்சு தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி அவனோட கரேஜுக்கு கூட்டு போய் இதெல்லாம் செய்ய ட்ரை பண்றான். இந்த மாதிரி ஸ்கேட் போர்ட்லாம் வியாபாரத்துக்கு இருக்காது. அதனால நான் தான் உனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். லாங்காம இவனை பாத்துக்கிட்டு இருக்கான். சும்மா பார்க்காம உனக்கு எந்த வீல் வேணும்னு சொல்லிட்டு போய் செலக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். எனக்கு வீல்ல நிறைய கேட்டகரிலாம் வேற இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. ரைட்டர் அவனுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் எடுத்து காட்டுறான். மொத்தம் வந்துட்டு ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்கேட் போர்டு காட்டுறாங்க. ஒன்னு வந்துட்டு லாங் போர்டு, இன்னொன்னு வந்துட்டு க்ரூசர், அப்புறம் மீதி இருக்கதா ஸ்ட்ரீட் போர்டு. இந்த ஸ்ட்ரீட் போர்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். அண்ட் இதை வச்சு பயங்கரமான ட்ரிக் எல்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுமே ப்ளே பண்றான். அதுல அந்த ஆளி பண்ற அந்த ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் சூப்பராவே பண்றாங்க. இதை பார்த்துட்டு லாங்கா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறான். அப்புறம் இந்த வீடியோல டனலுக்குள்ள ஸ்கேட் பண்றாங்க, ஊருக்குள்ள ஸ்கேட் பண்றாங்க, அப்புறம் பெரிய அந்த ரோப் மேல எல்லாம் ஸ்கேட் பண்றாங்க. எங்க வேணாலும் இப்படி எல்லாம் ஸ்கேட் பண்ண முடியுமா? ஆனா ஸ்னோ போர்டிங்கா இருந்தா மவுண்டன்ல அதை பண்ணவே முடியாது. அப்புறம் தரையில ஸ்னோ இருந்தா மட்டும் தான் அதை பண்ணவே முடியும். ஆனா ஸ்கேட் போர்டுன்றது அப்படி கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறான். ஆமாடா ஸ்கேட் போர்டு நீ ஸ்கூலுக்கு கூட கொண்டு வரலாம் அப்படின்னு ரேக்கி சொல்றான். ஆமால அப்புறம் பார்க் மவுண்டன் அங்க கூட கொண்டு வரலாம் அப்படின்னு லாங்கா சொல்றான். ஆமா ஸ்கேட்டிங்ன்றது எங்கனாலும் எப்பனாலும் எந்த இடத்துலனாலும் பண்ணலாம். ஸ்கேட்டிங்ன்றது ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சந்தோஷமா சொல்றான். ரேக்கி வந்துட்டு லாங்காக்கு அதே மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டு ரெடி பண்ணி தரா. இவங்க பிராக்டிஸ் பண்றதெல்லாம் அப்படியே ஒரு மாண்டேஜாவே காட்டுறாங்க. அப்படியே அதே மாதிரி ஒரு நாள் சாயங்காலம் இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப லாங்கா மறுபடியும் கீழே விழுந்துறான். நேரம் அவன் கையை பாக்குறா, ரத்தமா இருக்குது. ஐயோ ரத்தம் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடறான். டே ஓவராலா ரியாக்ட் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். ஆனா இவன் ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துறான். அதுக்கடுத்து இவனுக்கு டேப் எல்லாம் சுத்தி விடுறா ரேக்கி. டேப் எல்லாம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரம் ரேக்கி வந்துட்டு சரி நீ எதுக்கு ஓகினாவாக்கு வந்த, உன்னோட பேரண்ட்ஸ்க்கு எதுவும் இங்க ஜாப் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் இங்க வந்ததுக்கான காரணம் என்னோட அப்பா இறந்ததுனாலதான். என்னோட அம்மா சின்ன வயசுல இருந்து இங்க தான் வளர்ந்தாங்க. அதனாலதான் நான் இப்போ ஒரு பார்ட் டைம் வேலை கூட தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு முடிஞ்ச வரை நான் செலவை குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு லாங்கா சொல்றான். ரேக்கியுமே இதை கேட்டுட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் லாங்காவை பார்த்துட்டு உனக்கு இங்க போர் அடிக்குதா, ஏன்னா இங்க ஸ்னோவும் கிடையாது ஸ்னோ போர்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் கனடால கூட ஸ்னோ போர்டிங் எல்லாம் பண்ணல, ஆனா இந்த போர்டை நான் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போய் அப்படியே அந்த போர்டு கிட்ட போறான். என்னால கண்டிப்பா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியும், இப்போ எனக்கு இது ரொம்பவே ஃபன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம ஸ்பீடா போய் அந்த ஓலியுமே சக்சஸ்ஃபுல்லா பண்றான். ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டான். அந்த ஜம்புமே சூப்பரா பண்ணிட்டான். பட் லேண்ட் பண்ண முடியாம அப்படியே வந்து கீழே விழுந்துறான். அப்படியே ரேக்கி அவன் கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆலியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணது உனக்கு எப்படி ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இது ரொம்பவே அமேசிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில இவங்க கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் யாரோ வர்றாங்க. மேனேஜர் ரேக்கி இவங்க 2 பேருமே அவனை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. என்னது ஜாப்பனீஸ் ஒலிம்பிக்ல இருக்கிற அந்த ஒரு ஆளு மியாச்சினன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேக்கி எல்லாம் பயங்கர ஷாக்கு. அதாங்க அந்த கமெண்ட்ஸ் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தானே நான் கூட பொண்ணு மாதிரி இருப்பான் அப்படின்னு சொன்னேன். அவன் தான். இவனோட பேருமே மியா தான், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான கேரக்டர். மியா வந்துட்டு நீ இங்க தான் இருக்கிறியா, நான் உன் கூட எஸ்ரேஸ் லேண்ட்
விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ரேக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாவ் நீங்க என் கூட விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன யாரா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் லாங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீ கூட ரேஸ் வர்றதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மியா போய் லாங்கா கிட்ட நின்னு கேக்குறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் இந்த எஸ் ரேஸ் இன்னுமே பயங்கரமா கலக்கட்ட போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.